வணக்கம் மாணவ செல்வங்களே. மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக தரம் 6 மாணவர்களாகிய உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய இந்த நாளில் நாம் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்கின்ற பாடப்பகுதியோடு இணைந்திருக்க போகிறோம். நல்லது, வாருங்கள் நிகழ்வுக்குள் செல்லலாம். நாம் இன்று இந்த வகுப்பில் எதை குறித்து உரையாட இருக்கிறோம்? மாணவர்களே, ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் அமைந்த சொற்பொழிவு தொடர்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய மாணவ வகுப்புகளிலே, முதல் ஆரம்ப வகுப்புகளிலே மேடைகளிலே ஏறி நின்று பேசியிருப்பீர்கள். மேடையிலே ஏறி நின்று பேசுவது என்பது ஒரு பெரிய கலை என்று நாங்கள் சொல்வோம். அப்படி பேசுகிற வாய்ப்பை பெற்ற நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக நிமிருவதற்கு ஒரு பேச்சை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை குறித்து ஒரு சிந்தனையும் இந்த பாடப்பிறப்பிலே கலந்திருக்கிறது. நீங்கள் கேட்ட இந்த குரல்கள் இருக்கின்றனவே பெரிய பேச்சாளர்களுடைய குரல்கள். அப்படி ஒரு பேச்சாளர்களாக, சபையை ஆளுகிறவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற முடியும். அந்த திறமையை நாங்கள் வளர்க்க முடியும். அப்படியான ஒரு அருமையான வாய்ப்பிலே நாங்கள் இன்று இந்த பாடப்பகுதியோடு அவற்றையும் இணைத்து பேச இருக்கிறோம். நல்லது. இதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற தேர்ச்சி, அடையப்பெறுகிற தேர்ச்சி எதுவென்றால், நமது எண்ணங்களை கேட்போர் உளம் கொள்ளத்தக்க வகையில் எடுத்துரைத்தல். இதனைத்தான் நாங்கள் தேர்ச்சியாக கொள்கிறோம். அதிலே தேர்ச்சி மட்டம் எடுத்துக்கொண்ட விடயத்துக்கு பொருத்தமாக பொருட்சறிவோடு பேச்சு நுட்பங்களை கையாண்டு பேசுதல். எப்படி பேசுதல்? பொருள் நுட்பத்தோடு பேசுதல். இதன் மூலம் நாங்கள் கற்றல் பேறுகளாக மேடை பேச்சு ஒன்றை நிகழ்த்துகிற போது எப்படி நாங்கள் கலந்துரையாடுவது, மேடை பேச்சு நிகழ்த்துகிற முறை எப்படி, இதிலே வருகிற விழுமியங்கள் எப்படி, உத்திகள் கையாளப்படும், மேற்கோள்கள் கையாளப்படும், எப்படி அந்த சொற்பொழிவை நாம் சிறப்பாக முன்வைக்க வேண்டும், தலைப்பிலே நின்று எப்படி பேசும் ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்பதை பற்றிய பேறுகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே அன்புக்குரிய மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பகுதி எது என்றால், ஒழுக்கம் உயர்வு அளிக்கும். இது ஒரு பேச்சு. மேடையிலே, பாடசாலையிலே, ஒரு பாடசாலை நிகழ்விலே, அரங்கிலே சபை முழுவதும் மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிபர்கள், அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு அவை. அந்த மேடையிலே நின்று நீங்கள் பேச தொடங்குகிற போது எப்படி தொடங்குவீர்கள்? அப்படி இந்த பேச்சு இதிலே உரையாக இடம்பெற்றிருக்கிறது. ஒழுக்கம் உயர்வு அளிக்கும், உயர்வளிக்கும். எது ஒழுக்கம்? அதை குறித்தான பேச்சு. பாருங்கள், இந்த பேச்சை நாம் முதலில் மிக நிதானமாக அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். சரி, இதிலே வருகிறது திரையிலே, அதிபர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகிறேன். இப்படி இந்த பேச்சு ஆரம்பிக்கிறது. மிக மரியாதையாக அப்படியே பேச்சு தொடங்குகிற போது வணக்கம் சொல்லி, அந்த காலையிலே நடைபெறுகிறது நிகழ்வு, காலை வணக்கம் என்று சொல்லி என்ன விடயத்தை பேச போகிறேன் என்பதை அவர் முன்வைக்கிறார். அந்த மாணவன் சொல்லுகிற அந்த செய்தி, ஒழுக்கம் உயர்வு அளிக்கும் என்ற தலைப்பு. மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இன்றைய எங்களுக்கு பெருமை இராது. இப்ப மாணவர்களுக்கு எது பெருமை என்று சொல்லி சொன்னால், நல் ஒழுக்கங்களை பின்பற்றுவது. அப்படி நல்ல ஒழுக்கங்களை நாங்கள் பின்பற்றி அதிலே சிறந்து விளங்குவதுதான் மாணவர்களுக்கு பெருமை. இப்படி சொல்லுவார். பாருங்கள், ஒரு மேற்கோள் வருகிறது அந்த பேச்சிலே. அழகாக அந்த மேற்கோளை கையாண்டு அந்த பேச்சை கொண்டு போகிற பாங்கை பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரும். வள்ளுவர் சொல்லுகிறார். வள்ளுவர் சொல்லுவார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படுவன். அப்ப இங்கே அந்த மேடையிலே பேசுகிற அந்த பேச்சாளர் எப்படி சொல்லுகிறார்? ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு, வள்ளுவருடைய கருத்து.
அப்ப ஒரு பேச்சை நிகழ்த்துகிற போது ஒரு பெரிய ஆற்றல் உள்ள அறிவுள்ள பெரிய ஆளுமையான ஒரு பெரும் புலவர்களை அவர்களுடைய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு வந்து பேச்சிலே சொல்லுகிற போது பேச்சு வலுவடையும். அப்படி வலுவடைகிற இடம் அப்ப எப்படி அந்த சொல்லுகிறார் பாருங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. மரம் கனிதரும் மாடு பால் தரும் என்பது போல் ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் சொல்லுகிறார். அப்ப ஒழுக்கம் உயர்வு தரும் என்பது இங்கு சொல்ல வந்த செய்தி. அதை விளங்கப்படுத்துவதற்கு எதை கொண்டு வந்து காட்டுகிறார் பாருங்கள். அப்ப ஒழுக்கமாக ஒருவர் இருக்கிற போது அது மேன்மையை உயர்வை தரும், சிறப்பை தரும். அதை சொல்லுவதற்கு அந்த பேச்சாளர் சொல்லுகிற இடத்தை பாருங்கள். இதை சொல்லுகிறார், மரம் எப்படி கனி தருகிறதோ, மாடு எப்படி பால் தருகிறதோ, அதுபோல ஒழுக்கம் எங்களுக்கு உயர்வை தரும். அப்ப ஒழுக்கமாக இருப்பது ஒருவருக்கு உயர்ந்த சிறப்பை தரும் என்கிற ஒரு நல்ல விழுமியத்தை இவர் தொடக்கத்திலே முன்வைக்கிறார். இது விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பாருங்கள் மாணவர்களே, விழுப்பம் என்றால் என்ன அவர் சொல்லுகிறார். விழுப்பம் என்பது சிறப்பு. அப்ப விழுப்பம் என்றால் மேன்மை. மேன்மை என்றால் அது எப்படிப்பட்டது? சிறப்பு என்றால் அது எப்படிப்பட்டது? சிறப்பு என்பது எல்லாவற்றிலும் ஒரு உயர்வடைந்த நிலை, மற்றவர்களால் மதிக்கப்படுவது, தகுதியிலே உயர்ந்து நிற்பது. அது அது வந்து எவ்வாறு நடக்கும் என்றால், முதல் ஒருவர் ஒழுக்கமாக இருக்கிற போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றா ஒரு களவு செய்கிற ஒருவருக்கு உள்ளத்திலே குற்ற உணர்வு வந்து ஒன்று. ஆனா ஒழுங்காக இருக்கிற போது அவருக்கு நிம்மதி இருக்கும். அப்ப அது முதலாவது. அதை விட அவருக்கு கிடைக்கின்ற பேறுகள் பல்வேறு சிறப்புகள் இருக்கு. மற்றவர்களால் மதிக்கப்படுவார்கள், கொண்டாடப்படுவார். இந்த பிள்ளை நல்ல பிள்ளை பாருங்கள், நல்ல ஒழுக்கமான பிள்ளை, பண்பாக நடக்கிற பிள்ளை என்று சொல்லுகிற போது இருக்கிற சந்தோஷம், திருப்தி, அது பெற்றோருக்கு பெருமை, சமூகத்துக்கு பெருமை. அந்த பெருமை ஒழுக்கத்தால வரும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்று. அப்ப இன்றியமையாதது எது? இன்றியமையாது கடைபிடிக்க வேண்டியது எது? இது கேள்வி. கேட்டா என்ன விடை? ஒழுக்கம். அப்ப ஒழுக்கத்தை ஒருவர் தெளிவாக பின்பற்றுகிற போது, கடைபிடிக்கிற போது அது உயர்வான நிலையை தரும் என்று சொல்லப்படுகிறது. நல்லது மாணவர்களை பாருங்கள், தொடர்ந்து அதில் வருகிறது சொல்லப்படுகிற கருத்து. பேச்சு தொடர்கிறது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. வள்ளுவரை கொண்டு வந்து சொல்லியாச்சு. அடுத்தவர் சொல்ல பாருங்க, படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. அப்ப எப்படி ஒருவன் மேன்மை அடைய முடியாது? இது கேள்வி. அப்ப மேன்மை அடைகின்ற தன்மை என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளுகிற விஷயங்கள் முக்கியம். இவர் இதில் சொல்றார் பாருங்கள், எதிலே எப்படி மேன்மை அடைய முடியாது என்று சொன்னால், படிப்பால மேன்மை அடைய முடியாது, தனிய படிப்பால உயரலாது. பட்டம், நிறைய பட்டங்கள் என்று சொன்னா என்ன? படிச்சு நாங்கள் நிறைய பட்டங்களை எடுத்துக்கொள்வோம். அப்படி பட்டங்கள் எடுத்தால் மாத்திரம் மேன்மை அடையலாது. பெரிய பதவிகள், பெரிய நிலைகளிலே அடைந்து கொள்வது, அப்படி இருந்தால் மாத்திரம் மேன்மை வராது. அல்லது நிறைய காசை பேங்கிலே வைத்து நிறைய பொருளாக காசாக வைத்திருப்பதால் மேன்மை வந்து விடுமா? வராது. அப்படி எல்லாம் இருந்தாலும் ஒருவருக்கு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னா அந்த இருந்த எல்லா சிறப்பும் இல்லாமல் போய்விடும். அப்ப ஆகவே ஒழுக்கம் ஒன்றால் தான் மேன்மை அடைய முடியும், ஒழுக்கம் இருந்தால் தான் உயர்வடைய முடியும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அப்ப மேன்மை என்று பலரும் கருதி கொள்ளுகிற விடயங்கள் என்று சொல்லி சிந்தித்தார். படிப்பாலேயோ, பட்டத்தாலேயோ, பதவியாலேயோ, பணத்தாலேயோ மாத்திரம் ஒருவர் மேன்மை அடையலாமோ என்று சொன்னால் கிடையாது. அப்ப எதனால் மேன்மை அடைய முடியும் என்றால் நல் ஒழுக்கம். ஒழுக்கம் ஒருவரை உயர்த்தும். இது மிக மிக முக்கியமா சொல்ற விஷயம். அப்ப ஒழுக்கம் ஒன்றினால் உயரலாம் என்று சொன்னவர், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டத்தை பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? பேச்சிலே ஒரு கேள்வி கேள்வியை எழுப்புவது, அப்ப சிந்திக்க தூண்டுவது. அப்ப இந்த கேள்வியை எழுப்புவதன் ஊடாக எங்களுக்கு ஒரு விடை வருகிறது. பிள்ளைகளே, ஒழுக்கத்தை பேணுவதன் ஊடாகத்தான் நாம் உயர்வடையலாம். அல்லாது போனால் எம்மால் நிலை பெற முடியாது என்பது இங்கு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள் அதிலே வருகிற செய்தியை. உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சொல்றார் பாருங்க. நாம் பன்மையிலே பேசுகிறார். நாங்கள் உயிரை காப்பாற்றுவதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
அது முக்கியம். அதை விட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றார். அப்ப நாம் ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் தான் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நாங்கள் எல்லாவற்றிலும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், சதா சிந்திக்கிறோம். பேரிடர் காலமோ எந்த காலமோ எல்லாவற்றிலும் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதல் அது முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது, அதை விட ஒழுக்கத்தை காப்பாற்றுவது தான் மிக முக்கியமானது. அப்ப எம்மை காத்துக் கொள்ளுதல் என்பது முதலாவது முக்கியத்துவம். நாம் எதுக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளே? ஒழுக்கத்தை காப்பாற்றி கொள்வது, அதான் முக்கியம். அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இது வள்ளுவர். அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குறளிலே ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று சொன்னவர் இப்ப அது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற மிக முக்கியமான விஷயத்தை அழுத்தி சொல்லுகிறார். அது உயிரை காட்டிலும் மிக பெறுமதியானது, மிக முக்கியமானது, பேணப்பட வேண்டியது என்பதை வலியுறுத்துகிறார். அந்த குறளின் அடையாளம் இதிலே வெளிப்படுகிறது. சரி, அப்ப ஒழுக்கத்தை பின்பற்றுதல் வேண்டும். என்னென்ன விடயங்கள் செய்தால் கூட ஒழுக்கம் அதிலே பிரதானமாக இல்லாவிட்டால் என்ன பதவிகள் இருந்தாலும் காரியம் இல்லை என்று சொன்னவர் அடுத்து அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. என்னென்றால், சரி, ஒருவர் ஒழுக்கத்தை இழந்தால் அவருக்கு என்ன நடக்கும் அதை சொல்லவார. அப்ப ஒழுக்கம் தவறியவருக்கு என்ன நிகழும் என்றால், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், அவரை யாரும் மதிக்கார்கள், கொண்டாட மாட்டார்கள், அவர்கள் இகழப்படுவார். அப்படி என்றால் தூற்றுவார். இவர் ஒழுக்கம் கெட்டவர், இவருடைய நடத்தை சரியில்லை, இவருடைய மனப்பாங்கு சரியில்லை என்று அவர்கள் மற்றவர்கள் குறை சொல்வார், ஒதுக்குவார், முன்னுக்கு அவர்களை உய்வடைய விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர் பெரியவராக வர முடியாது, காரணம் அவர் ஒழுக்கமற்றவர். அப்ப இகழுவார். அது மட்டுமல்ல, அவர் அடைய வேண்டாத பழியையும் அடைய வேண்டி ஏற்படும். இப்ப ஒரு பிழை நடந்து விட்டது, ஒருவர் தவறு செய்து விட்டார், ஒரு களவு எடுத்து விட்டார் என்று வையுங்களேன். ஒருவர் ஒரு சூழ்நிலையிலே களவு செய்து விட்டார். இன்னொரு சூழ்நிலையிலே அவர் அந்த களவிலே ஈடுபடாத போதும் முதலாவது யார் குறித்து நோக்குவார்கள் என்றால், முதற் களவு செய்தவரை நோக்கித்தான் பார்வையை திருப்புவார். சில வேளைகளிலே இரண்டாவது குற்றம் செய்யாத நிலையில் கூட அவர் அந்த பழியை சுமக்க வேண்டி வந்துவிடும், அவரே கள்ளனாக வேண்டி வந்துவிடும். இதுதான் இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு விளைவு. இதை அவர் எப்படி சொல்றார் பாருங்கள். இந்த பேச்சாளர் எப்படி அந்த பேச்சிலே சொல்லுகிறார், அடைய வேண்டாத பழியையும் அடைய வேண்டி நேரிட்டு விடும். அடைய வேண்டாத பழி என்றால் இந்த பழி அவருக்கு சாராதது, அந்த பழியை கூட சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்று சொல்லுகிற இடம். சரி, வள்ளுவருடைய எச்சரிக்கை, இழுக்கத்தின் எய்துவர் பழி என்று கூறலே. அப்ப இழுக்கத்தால பழி வரும் என்றால், ஒரு ஒழுக்கத்தில் ஒருவர் தவறினால் அவருக்கு பழி வரும், அந்த பழி மாத்திரம் வரும் என்பது அல்ல. இங்க அவர் எப்படி சொல்றார், இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்தா பழி என்றா என்ன? அவர் செய்யாத ஒரு பழிக்கும், செய்யாத குற்றத்துக்கும், செய்யாத பிழைகளுக்கும் கூட பொறுப்பேற்க வேண்டி வரும். அதுதான் எய்தா பழியை அவர் அடைவார். இது யார் சொன்னார்? வள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவர் எங்களுடைய சமுதாயத்திலே கொண்டாடப்படுகின்ற, தமிழ் சமூகத்தால் மதிக்கப்படுகின்ற ஒரு பெரும் புலவர், பெரும் நாவலர் என்று சொல்லப்படுவோம். அப்ப அவர் எவ்வளவு பெரிய அனுபவத்தின் கடந்து இந்த கருத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எய்தாப்படியை கூட எய்த வேண்டி நேரிடும் என்ற செய்தி. இதனால் ஒழுக்கம் தவறியவன் தான் செய்யாது பிறர் செய்த பழியையும் கூட என்ன செய்ய வேண்டி வரும், ஏற்க வேண்டி வரும். தான் செய்யாத பிறர் செய்த பழியையும் கூட ஏற்க வேண்டி வரும் என்பதை இங்கு தெளிவிக்கிறார். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், இந்த பேச்சு விரிகிறது என்று சொல்லி இதிலே முக்கியமான விஷயங்கள். இதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பைபிள் 10 கட்டளைகள் சொல்லி இருக்கின்றது. அந்த வேதாகமத்திலே, அந்த பெரிய சமய அடையாள நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த உயரிய கருத்துகள் 10. அந்த 10 கருத்துகள் அதிலே சொல்லப்பட்டிருப்பது போல திருக்குறளிலும் பல்வேறு இடங்களிலே கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அப்ப என்னென்ன கருத்துக்களை அந்த இடத்திலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 10 கருத்துக்களை இவர் மிகச் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த 10 விடயங்களை அவர் மிக எளிமையாக முன்வைக்கிறார். பாருங்கள், ஒன்று அதிலே வருகிறது பாருங்கள், பொய் சொல்லாதே. அப்ப பின்பற்றணும் எது பிள்ளைகள்? நாங்கள் பொய் சொல்லக்கூடாது.
பொய் சொன்னால் அது ஆபத்து. பொய் சொல்லுவதன் ஊடாக திருப்பி திருப்பி பொய் சொல்ல வேண்டியவர், அவர் ஒரு பிழையானவராக மாறிவிடுவார். அப்ப எப்போதுமே உண்மை சொல்ல வேண்டும் என்பதுதான் உயர்ந்த ஒரு அறம். அதை நாங்கள் வடிவாக கவனிக்க வேண்டும். அந்த தன்மை பொய் சொல்லக்கூடாது. இரண்டாவது சொல்லுவார், புலாலை உண்ணாதே. ஏனென்றால் புலாலை உண்ணுவது என்பது ஊனை தின்று ஊளை பெருக்கக்கூடாது என்று கூட பின்னுக்கு சொல்லுவார்கள் புலவர். அப்ப ஊனை சாப்பிட்டு ஊளை பெருக்காதே, அப்ப புலாலை உண்ணாதே. இது ரெண்டு. இதை கூட பாருங்கள், முக்கியமாக கள்ளை குடியாதே. கள்ளை குடியாது. இப்ப மது அருந்துவது எவ்வளவு பெரிய விளைவை தருகிறது பாருங்கள் பிள்ளைகள். குடித்து குடித்து பல பேர் உடம்பை கெடுக்கிறார்கள், தானும் கெட்டு போகிறார்கள், தன்னை சார்ந்தவர்களையும் சிக்கலுக்குள்ளே துன்பத்துக்குள்ளே ஆளாக்குகிறார். ஆகவே குடிக்க கூடாது. வள்ளுவர் அதுக்கே ஒரு பெரிய அதிகாரம் வைத்து சொல்லி இருக்கிறார். கள்ளு குடிக்க கூடாது, கள்ளை குடியாதே என்று சொன்னார். பல்வேறு குற்றங்களும் அதுக்குள்ளே வந்துவிடும். இன்றைக்கு குடிக்கக்கூடியவை. களவை நினையாது. பாருங்க, களவு இடாதே என்று கூட சொல்ல, களவை நினையாதே, எண்ணி கூட பார்க்காதே. மற்றவர்களுடைய பொருள் மீது ஆசைப்பட்டு அதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு கூடாது. அதான் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருத்தல், மனம் சுத்தமாக இருத்தல். அப்படி மனம் பூரணமாக இருக்கிற போதுதான் ஒருவருக்கு உயர்வு சாத்தியமாகும். காமம், பிறர் அவர்களுடைய இன்ப நாட்டங்களிலே மிகையாக இன்பத்திலே ஈடுபட்டு வெறி கொண்டு நாட்டம் கொள்ளுவது என்பது ஆபத்தானது. அந்த காமம் ஒருவரை மயக்க செய்யும், அவரை செயலிழக்க பண்ணும். அது முக்கியமான பிழை என்று சொல்லுகிறார். அடுத்தது, கொலை செய்யாதே, யாரையும் கொல்லாதே. கொல்லுதல் என்பது நாங்கள் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நடக்கிற போதே இருக்கின்ற சிற்றுயிர்கள் இறந்துவிடக் கூடாது என்று கரிசனை கொள்கின்ற சிந்தனை எங்களிடம் உண்டு. அப்படி இருக்க வேண்டும். யாரையும் துன்புறுத்தாமல் வாழுவதுதானே பேரறம் என்று சொல்லுகிறோம். அப்ப கொல்லுதல் என்பது, ஒருவரை கொலை செய்வது என்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது, கொல்லக்கூடாது. அப்ப கொலை செய்யாதே. அடுத்து பாருங்கள், சூதை விரும்பாதே. சூது செய்தல், சூதாடுதல், சூழ்ச்சி செய்தல். பலர் மற்றவர்களை பொறிக்குள்ளே தள்ளுவது போல கவடம் மனத்தோடு வஞ்சனை செய்து சதி செய்து சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் விழுத்துகிற தன்மை சூதுக்குள்ளே இருக்கிறார். நீங்க படித்திருப்பீர்கள் பிள்ளைகளை. இப்ப சூது எப்படிப்பட்டது? சூதாடினார் யார்? சகுனி சூதாடினார். சூதாட்டமே பிள்ளை என்று சொன்னார். சூது என்பது, சூழ்ச்சி செய்வது என்பது அது ஆபத்தானது. அந்த சூழ்ச்சியை விரும்பாதே, சூதுகளை விரும்பாதே. அடுத்தது மிக முக்கியம் பிள்ளைகளே, பாருங்கள் சொல்லுகிற அடுத்த ஒரு 8வது விஷயம், சிற்றினம் சேராது. இந்த சிற்றினம் என்பது எது? இப்ப சிற்றினம் என்று சொன்னால் நாம் சேருகிறவர்கள் மிக நல்லவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சிறுமையானவர்களாக, பண்பில் குறைந்தவர்களாக, பிழையான நடத்தை உள்ளவர்களாக பலர் இருந்தால் அவர்களோடு போய் நாம் சேரக்கூடாது. சிறுமையானவர்களோடு நாம் இணைந்தால் நாமும் அந்த பண்பில் கலந்து விடுவோம், எமக்குள்ளும் அந்த இயல்பு வந்துவிடும். ஆகவே நாம் சேருகிறவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாரோடு சேருகிறோம் என்பது மிக மிக முக்கியம். அதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். சின்ன வயதிலேயே உயர்ந்த நிலை நோக்கி பயணிக்க போகிற நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து, நல்லதையே நினைத்து, நல்லதையே திட்டமிட்டு, நல்லவர்களோடே சேர்ந்து, அதான் நல்லாரோடு கலந்து இருப்பது பெரிய இன்பம் என்று சொல்லுவார். நல்லாரை காண்பதும் இனிமையானது, நல்லார் புகழை சொல்லுவது கூட பெருமையானது, நல்லாரோடு இணைந்து இயைந்து இருப்பது பெருமையானது என்றெல்லாம் கூட கருத்துக்களை சொல்லுகிறார் பாடல்கள் உண்டு. அடுத்த ஒரு நல்ல பழக்கம், செய்யக்கூடாத விஷயம் எதென்று கேட்டால் புறம் கூறாமல் இருத்தல். புறம் கூறுதல் என்றால் என்ன? ஒருவரை பற்றி பிழையாக, அவரை பற்றி, இவரை பற்றி, ஒவ்வொருவரை பற்றியும் குறை சொல்வது சிலருக்கு அது இயல்பாக வந்து விடுகிறது. அப்ப புறம் கூறுதல் என்பது இல்லாத சூழ்நிலையில ஒருவர் தவறு செய்தால், அது மிக நெருக்கமாக இருந்தால் நீங்க என்ன செய்வீர்கள் பிள்ளைகளை? முதலாவது அவர்களை அழைத்து தனியே சந்தித்து, இப்படி எனக்கு இந்த இடத்திலே நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அதை சொல்லுவோம். ஆசிரியர் அப்படித்தான் சொல்லுவார், இதை நீங்கள் மாற்றி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொருவரை பற்றியும் இல்லாத வேளைகளிலே தேவையற்று உரையாடுவது, கதைப்பது, அவதூறுகளை சொல்லுவது, அது பிழையானது. புறம் கூடாது என்று சொல்றார். அடுத்த விஷயம், பொறாமை அடையாதே என்று பேசுவார்.
பொறாமைப்படுதல் என்றால் என்ன? பிறர் மீது எரிச்சல் கொள்வது, பொறாமை கொள்வது. அவர் இப்படி இருக்கிறார், இப்படி நடக்கிறார், இவ்வாறு இருக்கிறார் என்று பொறாமை கொள்ளக்கூடாது. நீங்கள் போட்டி போட வேண்டும். இப்போதுதான் நீங்கள் கடந்த வருடம் ஒரு போட்டி பரீட்சையை எழுதி சிறந்த பெறுபவர்களை பெற்று வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைத்திருக்கு. போட்டி தேவை. போட்டி இருக்கிற போதுதான் நாம் முன்னேற முடியும், முன்னேற வேண்டும் என்கிற உணர்வு வரும். அது எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. அந்த பொறாமை ஒருவரை அழிக்கும், பாதிக்கும். அப்ப பொறாமைப்படக்கூடாது. அப்ப ஒருவருடைய நல்ல விஷயங்களை பார்த்து நாமும் நன்றாக வர வேண்டும் என்று நினைப்பது நல்லது. அவர் இப்படி வந்து விட்டாரே என்று எரிச்சல் படுவது என்பது பிழையானது. அதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அப்ப 10 விஷயங்களையும் ஒரு முறை திருப்பி மனதிலே ஞாபகம் வச்சுக்கொள்ளும். என்ன அந்த 10 விடயங்கள்? அதை கேட்பார். பொய் சொல்லாதே, புலாலை சாப்பிடாதே, கள்ளை குடியாதே, களவை நினையாதே, காமம் கொள்ளாதே, கொலையை செய்யாதே, சூதை விரும்பாதே, சிற்றினம் சேராதே, புறம் கூறாதே, பொறாமை அடையாது. மிக 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 எளிமையான வகையில் இந்த சொற்பொழிவிலே 10 உயர்ந்த விடயங்களை, இதெல்லாம் அதிகாரங்களூடாக இறுக்கமான தமிழிலே திருக்குறள் உண்டு. அதை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் அதை விரிவாக படிப்பீர்கள். அவற்றில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை சுருக்கி வாழ்க்கையில் நீங்கள் இவற்றை கவனம் கொள்ள வேண்டும் என்று உங்கள் மனதிலே பதிய செய்யக்கூடிய வயதிலே அதை அழகாக பதிவு செய்கின்ற வகையில் இந்த பேச்சாளர் அந்த பேச்சை சொல்லுகிறார். அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி தொடர்கிறது பாருங்கள். இந்த பேச்சு பயணிக்கிறது. இப்ப இப்படி சொன்னவர், இவை 10ஐயும் வெவ்வேறு சொற்களால் கூறியிருப்பது எண்ணி வியக்கக்கூடிய ஒன்று. இந்த 10 விஷயங்களையும் வெவ்வேறு சொற்களால சொல்லி இருப்பது எண்ணி வியக்கக்கூடிய ஒன்று. மாணவர்களாகிய நாங்கள், பாருங்கள், இப்ப பேச்சை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர் அவர் தானே சொல்லுகிறார், மாணவர்களாகிய நாங்கள் இவற்றை பின்பற்றி நடந்தால் மக்கள் சமூகத்தில் நாங்கள் உயர்ந்து காணப்படுவோம். அப்ப மக்கள் சமூகத்திலே நாம் உயர்ந்த நிலையிலே காணப்படுவோம். ஆகவே ஒழுக்கம் உயர்வளிக்கும். இதான் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இதை நாம் பின்பற்றினால், இதை நாங்கள் பின்பற்றி நடப்போமாக இருந்தால் நாங்கள் உயர்ந்து காணப்படுவோம். ஆகவே ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்பதை கேட்டு மனதில் வைத்து நடந்தீர்களானால் நீங்களும் உயர்வடைவீர்கள் என நம்புகிறேன். என் உரையை அமைதியாக கேட்ட அனைவருக்கும் அன்பின் பணிவு, நன்றி, வணக்கம் என்று சொல்லி இந்த கட்டுரை முடிகிறது, இந்த பேச்சு முடிகிறது. இப்போது நாம் மிக எளிமையான வகையில் இந்த பேச்சை பார்த்திருக்கிறோம். நல்லது மாணவர்களே, இப்போது நாங்கள் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்களை நோக்கி எங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த வரிசையில் இப்ப இந்த பேச்சை நாங்கள் வாசித்ததன் ஊடாக சில கேள்விகளுக்குள்ளே நாங்கள் போகலாம். இதுல முதலாவது விடயம் பாருங்கள், இச்சொற்பொழிவு யாரால் எவர் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டுள்ளது? அப்ப இதுல கேள்வி வந்து யாரால்? பாடசாலை மாணவர் ஒருவர். ஏனென்றால் அது நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் என்று அவர் சொல்றார். அப்ப பாடசாலை மாணவர் ஒருவர், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அப்ப இந்த சொற்பொழிவு யாரால எவங்கு முன்னிலையில நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால் அதை நீங்கள் கிரகித்து கொண்டு பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சொற்பொழிவு கருப்பொருள் என்ன, அல்லது இந்த சொற்பொழிவின் தலைப்பு என்ன, பேசு பொருள் என்ன, எதை பற்றி பேசினார் என்று கேட்பது. அவ்வாறு ஒரு சிந்தனையை கேட்டால் ஒழுக்கம் உயர்வளிக்கும். இதான் விஷயம். அப்ப என்ன, ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்பதுதான் இதிலே கேட்கப்பட்டிருக்கிற பிரதானமான தலைப்பாக இருக்கும். இந்த கேள்விக்கான விடையாக இருக்கும். ஒழுக்கம் உயர்வளிக்கும். அடுத்த பகுதிக்குள் வருவோம். மாணவர்களுக்கு பெருமை தரக்கூடிய விடயமாக கூறப்பட்டுள்ளது எது? அப்ப ஒருவர் மாணவர் அது பேசுகிற போது எது முக்கியமானது என்று கேட்டால் ஒழுக்கத்தை பேணுங்கள். அப்ப நாம் ஒழுக்கத்தை பேணுகின்ற போது அது நமக்கு உயர்வை தரும். சரியா? அப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம் மாணவர்களே. அடுத்த கேள்விக்கு போவோம். பாருங்கள் இந்த கருத்தை. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பதன் கருத்து யார்? இது நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். திருப்பியும் அதை கேள்வியாக பார்க்கிறோம். ஒழுக்கம் ஒருவருக்கு சிறப்பை தரும், உயர்வை தரும் என்பது இதன் விளக்கம். அப்ப இதன் விளக்கம் என்ன? ஒழுக்கம் ஒருவருக்கு சிறப்பை தரும். இது விளக்கம். அடுத்த கேள்வி, ஒழுக்கம் சிறப்பை தரும் என்பதை முன்வைக்க சொற்பொழிவாளர் இவற்றை எடுத்து காட்டியிருக்கிறார். இப்ப அந்த கருத்தை சொல்வதற்கு இதன் மூலம் இது வரும், ஒழுக்கம் உயர்வை தரும்
என்பதை விளக்க இவற்றோடு ஒப்பிட்டதை காட்டியிருக்கிறார். நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகளே, மரம் கனிதரும் மாடு பால் தரும் என்பது போல் ஒழுக்கம் சிறப்பை தரும். அப்ப ஒழுக்கம் சிறப்பை தரும் என்ற கருத்தை விளக்க அவர் எதை ஒப்பிட்டு காட்டுகிறார்? மரம் கனிதரும் மாடு பால் தரும் என்ற 2 விடயங்களை இங்கு எடுத்து காட்டுகிறார் என்பதை கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த கேள்விக்குள் நாங்கள் பயணிக்கலாம். எவற்றினால் மேன்மை அடைய முடியாது? முக்கியமான கேள்வி. எவற்றால ஒருவர் மேன்மை அடைய முடியாது? இதை எப்படி பார்த்தால் என்ன சொல்லுவோம்? படிப்பு, பட்டம், பணம், பதவி என்பவற்றால் மாத்திரம் மேன்மை அடைய முடியாது. அப்ப எவற்றால் மட்டும் மேன்மை அடைய முடியாது என்று நாங்கள் பார்த்தால், படிப்பு, பட்டம், பணம், பதவி இவற்றால் மாத்திரம் நாம் மேன்மை அடைந்து விட முடியாது. அப்ப மேன்மை என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் எல்லாவற்றோடும் எங்களோடு உடனிருப்ப வேண்டிய விஷயம் இது ஒழுக்கம். அதைத்தான் அவர் வலியுறுத்தி இந்த சிந்தனையை பார்க்கிறார். அப்ப இங்க பாருங்க, இதைத்தான் பலரும் உயர்வாக கருதுகிறார். மாறி சிந்தித்தால் அப்படி கேட்கலாம் இல்லையா? அப்ப எதை எல்லாரும் உயர்வாக கருது? இதுல இப்ப 4 விஷயம் இருக்கு. படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு. சில பேருக்கு பணத்திலேயே மோகமாக இருப்பார், தேடிக்கொண்டே இருப்பார். அப்ப நிலையில்லாத செல்வத்தை தேடுவதிலேயே தம் வாழ்வை செலவழிப்பார். சில பேருக்கு பதவிகள் பெற்றுக்கொள்வதில் தான் ஆர்வம். எப்படியோ என்ன விதப்பட்டோ உயர்ந்த பதவியை அடைந்து விட வேண்டும், பட்டம், படிப்பு. ஆனால் எல்லாவற்றுக்கும் முக்கியமானது ஒழுக்கம்தான் என்பதை சொல்லி இந்த 4 மாத்திரம் மேலானது அல்ல என்று அவர் சொல்லுகிற இடம். நல்லது, அடுத்த பகுதிக்கு வருவோம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதன் விளக்கம் என்ன? ஒழுக்கத்தை பேணுதல் உயிரை பேணுவதிலும் மேலான, அப்ப உயிரை காட்டிலும் மேலானதான விஷயம், பேணப்பட வேண்டிய விஷயம் எது என்று கேட்டால் ஒழுக்கம். அது உயிரிலும் ஓம்பப்படும், அதான் முக்கியம். அப்ப ஒழுக்கத்தை நாம் உயிரினும் உயர்வாக பேணி போற்றி ஓம்ப வேண்டும். அதை நாம் இந்த இடத்திலே நினைவில் கொள்ள வேண்டும். இதை பார்ப்போம். இப்போது நாங்கள் இந்த பரப்பிலே, இந்த பகுதிகளுக்குள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சொற்களை பற்றி ஒரு சிந்தனையை பார்ப்போம். அப்ப இதுல பாருங்கள், விழுப்பம் என்கின்ற ஒரு சொல் வருகிறது. விழுப்பம் என்றால் சிறப்பு என்ற கருத்து அதுக்கு உண்டு. வாக்கு, அது வள்ளுவருடைய வாய்மொழி அல்லது சொல், அவர் சொல்ல எண்ணியது என்ற கருத்து அதுக்குள்ளே வருகிறது. அடுத்தது கடைப்பிடித்தல் என்கின்ற கருத்து, அது பின்பற்றுதல். இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து நடத்தல், பின்பற்றுதல், ஒழுகுதல், அதன் வழி நடத்தல் என்பது முக்கியம். அடுத்த ஒரு சொல்லை பாருங்கள், இதில் இருக்கிறது இன்றியமையாமை. அப்ப இன்றியமையாமை என்றால் ஒன்று இன்றியமையாதது என்றால் அவ்வளவு முக்கியமான, இன்றியமையாதது முக்கியமான. எய்துவர் என்று சொல்வார்கள். எய்துவர் என்று சொன்னால் அடைவர், அந்த நிலையை அடைவர் என்று. மேன்மை என்று சொன்னால் உயர்வு. ஓம்பப்படுதல், அது பேணப்படுதல் என்ற சிந்த கருத்தோடு வருகிறது. இகழ்தல் என்பது ஒருவரை தூற்றுவது. பழி என்பது, பழி என்றால் அது குற்றம் என்ற ஒரு வசை என்கின்ற கருத்தை தருகின்ற ஒரு சொல். அப்ப பழிக்கு அஞ்ச வேண்டும், பழி என்றால் குற்றத்துக்கு அஞ்ச வேண்டும் என்பது அதுக்குள்ளே கருத்து. அடுத்த கேள்விக்குள்ளே நாங்கள் வருவோம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றது ஒழுக்கம் உயிரை காட்டிலும் மேலானது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒழுக்கத்தை இழந்தவர்கள் அடையும் இழிவு பற்றி கூறப்பட்டுள்ளவை யாவை? இது கேள்வி. அப்ப ஒழுக்கத்தை இழந்தவர்கள் அடையக்கூடிய இழிவு எது? ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் இகழப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அடையா வேண்டாத பழியையும் அடைய வேண்டி நேரிடும். பாருங்கள் பிள்ளைகளே, இது மிக கேள்விக்கு முக்கியம், வாழ்க்கைக்கு முக்கியம். ஒழுக்கத்தை இழந்தவர்கள் அடையும் இழிவு. எப்படியான இழிவை அடைவார்கள்? ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவராலும் மதிக்கப்பட மாட்டார். அப்ப மதிப்பு போச்சு, இகழப்படுவார். மதிப்பு இல்லை என்றது மாத்திரமில்லை, இகழப்படுவார். அது மாத்திரமில்ல, 3வது கட்டம், அவர்கள் அடைய வேண்டாத பழியையும் அடைய வேண்டி நேரிடும். அப்ப எல்லா பழிகளையும் சுமக்க வேண்டி வரும். இவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை, ஒழுக்கத்தை இழந்த நிலை. அப்ப ஒழுக்கத்தை இழந்தவர்கள் அடையும் இழிவு பற்றி கூறப்பட்டுள்ளவை அவை. அது பார்த்தாய். அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இப்ப நாங்க சொன்னதனுடைய விஷயம் கேள்வியாக வருது. குரலை வைத்துக் கொண்டு இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அப்ப இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்னு சொன்னார். இதன் பொருள் என்ன? ஒழுக்கம் தவறியவன் தான் செய்யாது பிறர் செய்த பழியையும் ஏற்க வேண்டி வரும் என்பது இதன் பொருள்.
ஒழுக்கம் இளம் தவறியவன், ஒழுக்கம் கெட்டவன், ஒழுக்கத்தில் இருந்து விலகியவன் தான் செய்யா பிறர் செய்த பழியையும் ஏற்க வேண்டி வரும். அப்ப இப்படியான ஒரு நிலை என்பது இதன் பொருள் என்பது இதுல நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். இதை மேலும் ஆழப்படுத்த தேவை, விளங்கிக் கொள்வீர்கள். அடுத்த கேள்விக்குள்ளே போறோம். இதுவும் ஒரு நேரடியான கேள்வி. எப்படி? ஒழுக்கத்தை பெற துணை செய்வன எவை? அப்ப எவற்றை நாங்கள் பேண வேண்டும்? எதை? அந்த 10 கட்டளைகள் என்ன? இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப திருப்பியும் மனதிலே பதியுங்கள் பிள்ளைகளே. இது கேள்விக்கும் அப்பால் வாழ்க்கைக்கு துணை. எது என்றால், பொய் சொல்லாதே, புலால் உண்ணாதே, கள்ளை குடியாதே, முக்கியமானது. களவை நினையாதே, அது முக்கியமானது. அப்ப பொய்யை சொல்லக்கூடாது, புலால் உண்ணாதே, அடுத்தது கள்ளை குடியாது, கள்ளை குடியாதே, களவை நினையாதே, காமம் கொள்ளாதே, கொலையை செய்யாதே, எதை செய்யாதே, சூதை விரும்பாதே, சிற்றினம் சேராதே, புறம் கூறாதே, பொறாமை அடையாதே. இந்த பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ளுகிற போது உயர்வடையலாம். ஒழுக்கத்தை பெற துணையாக இவையெல்லாம் எங்களுக்கு இருக்கும் என்பது இந்த கேள்வி மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை பார்த்து கொண்டோம். அடுத்தது இதிலே பாருங்கள், இதிலே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்த ஒரு கேள்வியை பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற குறளை முழுமையாக எழுது. அதாவது அந்த குறள் தனியே எடுத்துக்கொண்டு, அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது குறள். அப்ப ஒரு குறள் எவ்வாறு குறள் வெண்பா யாப்பிலே இருந்திருக்கிறது, வள்ளுவருடைய குறுகத்தரித்த குறள் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அது மிக எளிமையாக, மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறோம். அடுத்த ஒரு கேள்வியை பாருங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இது அந்த அடி. ஏனென்றால் பேசுகிற பேச்சாளர்கள் தங்களுடைய தேவைக்கு உரிய வகையிலே அதற்கான ஒரு மேற்கோளை மாத்திரம் எடுப்பார். அப்ப அது ஒரு குறளில் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம், ஒரு பாடலிலே ஒரு பகுதியாக இருக்கலாம். அப்ப இங்கு கேள்வி என்ன வருகிறது என்றால், அதை முழுமையாக எழுதுதல், அதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளுதல், அதான் இங்கு கேள்வி. அப்ப இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி என்றால், அப்ப எங்க விட முழுமையான குறளை பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. அப்ப ஒழுக்கத்தால் மேன்மை வரும். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, அது தவறி போனால் எய்தாத பழியை கூட என்ன செய்ய வேண்டி வரும், அடைய வேண்டி வரும், அனுபவிக்க வேண்டி வரும் என்பதுதான் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற செய்தி. அப்ப நீங்கள் இதிலே மிக தெளிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறள்களை எழுதி பார்த்து அதனுடைய அமைப்பிலே நீங்கள் எழுதுதல் என்பது மிக மிக முக்கியம் பிள்ளைகளே. திருக்குறள்களை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்வது, சின்ன வயதிலே அதை உங்களுக்குரியதாக்கி கொள்வது உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும், எழுதுகிற போது, பேசுகிற போது, எல்லாவற்றுக்கும். அடுத்தது இதிலே நாங்கள் சில பயிற்சிகளை உங்களுக்கு செய்வதற்காக சிலவற்றை தந்திருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது, ஒழுக்கம் உயர்வளிக்கும் சொற்பொழிவின் மூலம் நீங்கள் இனங்கண்ட விழுமிய கருத்து. அப்ப நீங்கள் இந்த பேச்சை முழுமையாக செவிமடுத்தீர்கள், அதை விளங்கிக் கொண்டீர்கள், வாசித்தீர்கள். இதன் மூலம் என்ன விழுமிய கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறார், அதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப இதிலே நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, வாழ்க்கையில ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது, எது எல்லாம் உயர்வென்று சொன்னாலும் எது முக்கியம், ஒழுக்கம்தான் உயர்ந்த முக்கியம் என்ற கருத்தும், இதை நாம் செய்யக்கூடாது என்ற கருத்துக்களையும் தழுவி நீங்கள் எழுதி பழக வேண்டும். நீங்கள் எழுதுவதற்கான ஒரு பயிற்சியாக, சிந்திப்பதற்கான பயிற்சியாக, இன்னும் மேலதிகமாக விஷயங்களை தேடுவதற்கான கேள்விகள் தான் இவை. 2வது கேள்வியை பார். திருக்குறளிலே ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறள்கள் நீங்கள் அதை எழுதி பார்த்துக் கொள்ள வேண்டும். இது 2வது பகுதி. 3வது விஷயம், மேடை பேச்சு ஒன்றினை எழுதுவதற்கு சட்டகம் ஒன்றினை தயாரிக்க. இப்ப நாங்கள் ஒரு காரியம் செய்ய இருக்கிறோம். இந்த வகுப்பினுடைய நோக்கம் 2 வகை என்று நாங்கள் சொன்னோம். ஒன்று, இந்த பாடப்பரப்பை புரிந்து அதன் மூலம் கேள்விக்கு விடை எழுதுதல், அது ஒரு பகுதியாக அம்சம். சொற்பொழிவை விளங்கிக் கொள்ளுதல் தான், அதை நிகழ்த்துதல் தான் இந்த பிரதான தேர்ச்சி. இப்ப எங்களுடைய இந்த பயிற்சியை நான் சொல்லிவிட்டு தான் இந்த பாடத்தை எவ்வாறு சொற்பொழிவாக நிகழ்த்துதல் என்பதை ஒரு பயிற்சியாக நாங்கள் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம், தொடர இருக்கிறோம். அதற்கு முதல் இந்த கேள்வியை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதை முடிந்த பிறகு நீங்கள் இதை எழுத வருகிற போது, ஏனென்றால் முதல் எதை நோக்கி போகிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு அந்த பகுதிக்கு பிரவேசிப்பது மிக நல்லது என்ற வகையில் தான் நான் எதை சொல்லுகிறேன், மேடை பேச்சு ஒன்றின் சட்டகம். அப்ப சட்டகத்தை தயாரிப்பதற்கு உங்களுக்கு இப்போது தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் துணையாக இருக்கு, கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது, எடுத்துக்கொண்ட தலைப்புக்கேற்ப பேச்சை நிகழ்த்து. இப்ப நீங்கள் பல பேர் இதுல பேசுபவர்களாக இருப்பீர்கள், பேசி இருப்பீர்கள்.
பகையகத்து சாவர் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஒரு சண்டையிலே போய் போர்க்களத்திலே போய் சாவதற்கு துணிவதற்கு கூட பலர் தயாராக இருப்பார்கள். ஆனால் சபையிலே பலர் முன்னிலையிலே நின்று பேசுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் சிலராகத்தான், அரியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் சொல்லுகிற ஒரு செய்தி. அப்ப அந்த செய்தியோடு நீங்கள் பேசுபவர்கள் இன்னும் பேசும் திறனிலே மேம்பட வேண்டும். எல்லோரும் பேச வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் பேசுபவர்களைத்தான் கொண்டாடுகிறது. பேச்சாளர்கள் உலகத்தை ஆளுபவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே வெல்லுவதற்கும் பேச்சு முக்கியம். இப்போது நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால், ஏற்கனவே படித்த சொற்பொழிவை அதனுடைய சட்டக அமைப்பிலே ஒரு பேச்சு எவ்வாறு இருக்கும் என்பதை அதன் ஊடாகவும் மேலதிகமான சில விடயங்களையும் இணைத்து மிகச் சுருக்கமான ஒரு சிந்தனை தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு நீங்கள் தயாரா? நல்லது. இப்போது நாங்கள் அந்த பகுதிக்குள் பிரவேசிக்கலாம். வாருங்கள். சொற்பொழிவை நிகழ்த்துவது எப்படி? நாம் கற்றுக்கொண்ட இந்த சொற்பொழிவின் ஊடாக ஒரு மேடை பேச்சில், ஒரு சொற்பொழிவில் நாம் எவ்வாறு இயங்க வேண்டும், அதன் தொடக்கத்தில் நாம் எவற்றை கவனம் கொள்ள வேண்டும், எப்படி தொடங்குவது, எவ்வாறு அவற்றை கொண்டு செல்வது, எப்படி நிறைவு செய்வது, எதை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்வது என்பன குறித்து இங்கே சிலவற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். தயார்படுத்த பிள்ளைகளே, நீங்கள் பாடமாக்கி ஏற்கனவே எழுதிய சொற்பொழிவு ஒன்றை, பேச்சை மிக நேர்த்தியாக அது சார்ந்த தரவுகளை எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி அதை நீங்கள் பாடமாக்கி இருப்பீர்கள். இன்னும் சிலர் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை சிந்தித்து மனதிலே கருத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு பேசக்கூடிய வல்லமை பெற்றிருப்பீர்கள். இன்னும் சில வருடங்களிலே நீங்கள் எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல், கையிலே குறிப்புகள் கூட இல்லாமல் அதை மனதுக்குள்ளேயே கிரகித்து கொண்டு பேசுகின்ற திறனோடு வருவீர்கள். இப்போதே சிலர் அதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆகவே தயார்படுத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நாம் ஒரு பேச்சை நிகழ்த்துவதற்கு முன்னர் பேசு பொருள் தொடர்பான ஒரு தெளிவான அறிவு எங்களிடம் இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் இயங்க வேண்டும், தயார் செய்தல் வேண்டும். நூல்களில் இருந்து பல்வேறு குறிப்புகள், ஏனைய உரையாடல்கள் மூலம் பல தகவல்களை திரட்டி கொள்ளுதல், இது ஒன்று. இரண்டாவது, கருத்துக்களை ஒழுங்குபடுத்துதல். இப்போது நாம் சொல்ல இருக்கிற முறையை ஒரு நேர்த்தியான வகையிலே வைப்பு செய்ய வேண்டும். அது மனதுக்குள்ளே பேசக்கூடியவர்கள் வைத்து அதை ஒழுங்குபடுத்தலாம், குறிப்புகளாக அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது பேச்சை எழுதுகிற போதும் அது ஒரு ஒழுங்கான வகையிலே, முரண்பாடில்லாத வகையிலே எழுதி கொள்ளுதல் மிக மிக முக்கியம். நல்லது. ஒரு பேச்சை நாம் தயார் செய்து விட்டோம், மேடையிலே நிகழ்த்த போகிறோம். இது இப்ப ரெண்டு காரியம் பிள்ளைகளே. நாங்கள் இப்போது பாடம் படித்து ஒரு நடுப்பகுதியிலே நிற்கிறோம். ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற கட்டுரையில் தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ அதில் இருந்து கொண்டு அதை துணையாக கொண்டு நாம் ஒரு பேச்சை எப்படி தொடங்க போகிறோம் என்பதை குறித்து தான் நாங்கள் மையப்படுத்தி உரையாட போகிறோம். பொருத்தமான தொடக்கம். அவையிலே ஏறிவிட்டீர்கள், ஒரு மேடையிலே ஏறி நின்றால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவைக்கு வணக்கம் செலுத்துதல். அவையை விழித்து அவைக்கு வணக்கம் செலுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் பேண வேண்டிய ஒரு விடயம். அப்ப அவையிலே யார் தலைமை தாங்குகிறார்? அப்ப அந்த தலைமை தாங்குகிறவர்களை விழித்து, அந்த மேடையிலே இருக்கின்ற பெரியவர்களை விழித்து, சபையிலே இருப்பவர்களை விழித்து நாம் அந்த வணக்கத்தை மெய்ப்பாட்டோடு முன்வைப்பது மிகச் சிறப்பு. நீங்கள் பார்த்த இந்த சொற்பொழிவை திருப்பி நினைவு கொள்ளுங்கள். எப்படி அவர் ஆரம்பிக்கிறார்? அதிபர் அவர்களுக்கும், ஆசிரிய பெருந்தகைகளுக்கும், அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். ஒரு அழகான புன்முறுவலோடு நீங்கள் அந்த வணக்கத்தை சொல்லுதல் மிகச் சிறப்பாக இருக்கும். இது முதலாவது காரியம். ஏன் நாம் தொடங்குகின்ற போது மிக பணிவாக அதை ஆரம்பிக்கிறோம்? இது உரையாடலிலே மாத்திரம் நிகழ்வது இல்லை பிள்ளைகளே. ஒரு நூலை எழுதுகிறவர்கள் கூட, முந்தி காலத்திலே நாங்கள் கொண்டாடுகின்ற கம்பராமாயணத்தை நினைத்து பாருங்கள். கம்பர் அதை எழுதுகிற போது முதல் ஒரு அவையை அடக்கம் எழுதுவார். அவைக்கு அடங்குவது என்பது ஒரு மிக உயர்ந்த பண்பு. ஏனென்றால் கேட்பவர்கள் மிக சிரத்தையோடு மதிப்போடு கேட்க ஆரம்பிப்பார்கள். அந்த மனிதர் ஒழுக்கத்தோடு மிக நிதானத்தோடு எப்படி அமைதியாக ஆரம்பிக்கிறார், கேட்க தூண்டும். அது
ஓசை பெற்றுயர் பாற்கடல் உற்றொரு பூசை முற்றமும் நக்குமுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கொற்றத்து ஸ்ரீராமன் கதையரோ மற்றி காசில் கொற்றத்தி ஸ்ரீராமன் கதையரோ என்று சொல்லுவார். ஓசை பெற்றுயர் பாற்கடல் முற்றொரு பூசை முற்றமும் நக்குமுக்கென நான் ஒரு பூனை. கம்பர் சொல்லுவார், நான் ஒரு பூனை. ராமனுடைய பெருமை ஒரு பாற்கடல். பாற்கடலை ஒரு பூனை நக்கி குடிக்க முடியுமா? முடியாது. நான் அப்படி முயன்று விட்டேன் என்று சொல்லுவார். இது அவைக்கு அடங்குதல். எழுத்திலே காவியத்திலே எவ்வளவு தூரம் அவை அடக்க முக்கியமாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் அவைக்கு அடங்கி அடுத்து நாம் எதை சொல்ல போகிறோம் என்பதை முதலிலே சொல்ல வேண்டும். இது அறிமுகம் என்ற வரிசையிலே வருகிறது. அறிமுகம் என்றால் என்ன? முதல் வணங்கியாயிற்று. இரண்டாவது கட்டம் அறிமுகம். நாம் சொல்ல வந்த விடயத்தை இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அதானே முக்கியம். அப்படித்தானே நாங்கள் பயணிக்க வேண்டும். நான் உங்கள் முன்னிலையில் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்ற போகிறேன். இது உங்களுடைய கட்டுரையிலே வருகிற அந்த சொற்பொழிவிலே வருகிற உதாரணம். அப்ப நாங்கள் இரண்டாவது நிலையில் விளங்கிக் கொள்கிறோம். அறிமுகத்தை எவ்வாறு நாம் செய்தல் வேண்டும். இது இரண்டாவது நிலை. சரி, இப்போது நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அது எவ்வாறு வருகிறது? இனி நாம் ஒரு பேச்சிலே அதை கொண்டு செல்லுகிற போது எவ்வாறான உத்திகளை நினைவில் கொண்டு அதை நகர்த்தி செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் முக்கியமாக எங்கள் கவனத்தை செலுத்தலாம். முதலாவது, மற்றவர்களுடைய கேட்பவர்களுடைய உள்ளத்திலே நாம் எதை சொல்ல விரும்புகிறோமோ நினைக்கிறோமோ அல்லது தயார்படுத்தி இருக்கிறோமோ அந்த கருத்து அவர்களை போய் சேர வேண்டும். அது மிக எளிமையாக போய் அவர்களுடைய மனதிலே பதிய வேண்டும். அப்ப இவர் சொல்லுகிறார் பாருங்கள், மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இதுல என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது? யோசியுங்கள் பிள்ளைகளே. இப்ப பேசுபவர் மாணவர், அவரும் மாணவர், கேட்பவர்களும் அங்கு மாணவர்கள். அவ நீங்கள் என்ற மாதிரி அவர் தொடங்கினால் ஏதோ இவருக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்கின்ற மாதிரி வந்துவிடும். அவர் எப்படி சொல்லுகிறார்? மாணவர்களாகிய நாங்கள், தன்மை பன்மையிலே சொல்லுகிறார். நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இந்த பேச்சாளர்கள் இதை மிக முக்கியமாக செய்வார்கள். ஒரு பிழையை சமூகத்துக்கு சொல்ல நினைக்கிற போது, இப்போ நாங்கள் பல தவறுகளை செய்கிறோம், நாங்கள் எங்கள் பண்பாட்டு அடையாளங்களை மெல்ல மெல்ல மறந்து வருகிறோம் என்று சொல்லுகிற போது, அப்படி சொல்லுகிற போது தவறுகள் சில உண்டு. அந்த தவறுகளை தன்னோடு இணைத்து அவர் சொல்லுகிற போது சரி, இதை உணர்ந்து கேட்பவர் உணர்ந்து கொள்வார், நாங்கள் அதை திருத்த வேண்டும் என்று. அதிலே அந்த நாங்கள் என்று பயன்படுத்துகிற தொடர் சொல் மிக மிக முக்கியம். அந்த சொல்லை நாங்கள் பார்க்க அடுத்து பாருங்கள், ஒரு பேச்சாளர் என்ன செய்வார்? பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுவார். ஏன் எடுத்துக்காட்டுகளை, மேற்கோள்களை அவர் கையாளுகிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் அந்த ஒரு பேச்சிலே மேற்கோள் வருகின்றது? இவர் பேசுகிற போது இந்த பேச்சிலே வருகிற மேற்கோளை பாருங்கள். இதிலே ஒழுக்கம் விழுப்பம் தரும் வள்ளுவருடைய குரலை அப்படியே கொண்டு வருகிறார். வள்ளுவருடைய கருத்தை கொண்டு வந்து இந்த ரெண்டு குரல்களை இந்த உரையிலே அவர் கொண்டு வந்து சொல்லுகிறார் என்றால் எதற்காக சொல்ல வேண்டும்? தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக, ஆதாரப்படுத்துவதற்காக, அந்த ஆதாரத்தை சொல்லுவதற்காக. நாம் எதை பேச நினைக்கிறோமோ பேசுகின்ற விடயத்துக்கு ஆதாரமாக ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் சொல்லுகிறோம். வாழ்க்கை நிலை இல்லாதது, அதிலே நாம் இருக்கிற காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் கருத்து சொல்லுகிறார். உடனே எங்களுடைய சிந்தனையிலே நான் சும்மா யோசிக்கிறேன், இப்போது இந்த தளத்திலே என்று யோசிக்கிறேன், உடனே நான் பாரதிக்கு போகலாம். தேடி சோறு தினம் தின்று பல சிறுகதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இடையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பார், அது வாழ்க்கை அர்த்தமுடையதாக நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்படி ஒரு பேச்சின் ஒரு பகுதி. அப்ப இங்கே என்ன செய்கிறோம்? நாம் வாழ்க்கையை அர்த்தமாக நல்ல வகையிலே நன்றாக அதை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு பாரதியினுடைய மேற்கோளை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்கிறேன். கட்டுரையிலே ஒழுக்கத்தை சொல்லுகிற போது திருவள்ளுவரை அவர் கொண்டு வந்து சொல்லுகிற இடம் இது முக்கியம். அடுத்த ஒரு உத்தி, இப்ப உத்திகளிலே பல்வேறு வகைகள் உண்டு. நாங்கள் சிலவற்றை இங்கு எடுத்து உரையாடுகிறோம். அதில் இன்னொன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி
ஒன்றை ஒன்றோடு தொடர்பு படுத்தி அதிலே இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளை காட்டி பேச்சை கொண்டு செல்வது, அது ஒரு வகை. இப்ப இதுல பாருங்கள், ஒழுக்கம் என்பது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. அப்ப இவை எல்லாம் மேன்மை அடைவதற்கு உரியவை அல்ல. ஒருவர் மேன்மை அடைய வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார், ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும். இது இல்லை, இதுதான் மேன்மை, இப்படி காட்டுவது பேச்சின் உத்தி. வெறுமனே நேரே வரிசைப்படுத்தி கொண்டு அப்படியே சொல்லி கொண்டு போனால் கேட்கிறவர்களுக்கு ஒரு சலிப்பா இருக்கும், ஒரு நேரா போற மாதிரி. இது ஒரு ஒரு தொடர்புபடுத்தி அப்படி இல்லை, இப்படி இல்லை, இது அது அது இது எல்லாமே நினைக்க தூண்டி அங்கே இருந்து அங்கே அவ்வளவும் இல்லை என்று சொல்ல வருகிற இடம். பேச்சாளர் இன்னொரு உத்தியை கையாளுவார். சபையிலே அது சபை ஈர்ப்பு என்று நாங்கள் சொல்வோம். அது எவ்வாறு? வினாக்களை எழுப்புவது. இந்த கேள்விகள் தான் பலரை சிந்திக்க வைக்கும். பிள்ளைகளை இதை நீங்கள் சின்ன வயதிலே மிக மனம் நிறுத்தி கொள்ள வேண்டும். கேள்விகளை எழுப்பி பேச்சை கொண்டு செல்வது. கேள்வி கேட்டார். இப்ப நீங்கள் படித்த அந்த ஒரு சிறிய ஒரு பகுதி, அந்த பகுதியிலேயே அந்த உத்தி இருக்கிறது பாருங்க. வினாவை எழுப்புதல். நாங்கள் மாதிரிக்கு அதை இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். மிக எளிமையா எப்படி வருகிறது? ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியிலே இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன் கேட்கிறார்? பயன் இல்லை. கேள்வி எழுப்புதல், இது மிக முக்கியம். ஒரு அடையாளம். அடுத்த ஒரு விடயத்தை பாருங்கள், தர்க்கபூர்வமாக பேசுவது. பேச்சை கொண்டு செல்லுகின்ற போது அதிலே ஒரு தர்க்கம் இருக்க வேண்டும். தொடர்புபடுத்தி காட்டி இது இந்த விடயங்களை கொண்டு வந்து நிறுவி இதை காட்டிலும் எப்படி வருகிறது அந்த கருத்தை இந்த கருத்தோடு கொண்டு வந்து பின்னி கொண்டு போவோம். இதிலே ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை நாங்கள் பார்க்கிறோம். ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவராலும் மதிக்கப்பட மாட்டார், அவர்கள் இகழப்படுவார். அது மட்டுமல்ல, அவர்கள் அடைய வேண்டிய பழியையும் அடைய வேண்டாத வழியையும் அடைய வேண்டி நேரிடும். வள்ளுவர் எச்சரிக்கை செய்கிறார். இழுக்கத்தின் எய்துவர் பழி என்று கூறவில்லை, இழுக்கத்தின் எய்துவது எய்தாப்பழி என்பதே அவருடைய வாக்கு. இதனால் ஒழுக்கம் தவறியவன் தான் செய்யாது பிறர் செய்த பழியையும் ஏற்க வேண்டி வரும் என்று தெரிகிறது. எப்படி அந்த பேச்சை கொண்டு போகிறார்? நீங்கள் இப்போது சற்று முன் படித்த பாடப்பகுதியிலே இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி, அதிலே எவ்வளவு தூரம் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தை பின்பற்றுவதில் என்பது வெளிப்படுகிறார். சரி, இதிலே நாங்கள் இப்படி ஆழப்படுத்தி பேசுதல் என்ற ஒரு உத்தியை பார்த்தோம். அடுத்த ஒரு பகுதிக்கு போகிறோம். பாருங்க, நாம் எனவே சொல்லி இருந்தோம், பேச்சை நிகழ்த்துகின்ற போது கேட்பவர்களுக்கு அது விளங்க வேண்டும். கடினமான பாடல்களை அல்லது கடினமான தமிழில் அல்லது கடினமான மொழியில் ஒருவர் சொல்லுகிற போது கேட்பவர் மலைக்க கூடாது. இது என்ன பொருள், இவர் என்ன சொல்லுகிறார் என்று யோசிக்க கூடாது. அப்ப எளிமையாக சொல்லுதல். இப்ப பாருங்கள், அந்த கருத்தை இந்த கட்டுரையிலே அந்த பேச்சிலே அவர் எவ்வாறு முன்வைக்கிறார். பைபிளில் 10 கட்டளைகள் இருப்பது போல திருக்குறளில் 10 கட்டளைகள் இருக்கின்றன சொல்றார். ஒழுக்கத்தை பெற துணை செய்வன அவை: பொய் சொல்லாதே, புலால் உண்ணாதே, கள்ளை குடியாதே, களவை நினையாதே. இது வள்ளுவர் முன்வைத்திருக்கின்ற அதிகாரத்திலே மிக தெளிவாகவும் ஆழமாகவும் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இதை பிள்ளைகளுக்கு அவர் பிள்ளைகளா இருந்து மாணவரா இருந்து முன்னிலையிலே சொல்லுகிற போது எளிமையாக சொல்லி போகிற வகையிலே அவர் அதை மாற்றி சொல்லுகிற இடம். அப்ப எளிமையாக சொல்லுதல் இது ஒரு முக்கியம். இதை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம், இதை கருத்தில் கொள்ளலாம். அடுத்த ஒரு விடயம், அடுத்த பகுதி, ஆர்வத்தை தூண்டும் வகையில் கருத்துக்களை முன்வைத்தல். ஒரு ஆர்வமாக இருக்க வேண்டும். சிலர் பேசுகிற போது பிள்ளைகளை நீங்கள் ஒரு நடந்த நிகழ்வை சொல்லலாம். அன்று ஒரு நாள் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது, அல்லது ஒரு வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். பாரதியார் நேயம் மிக்கவர், அவர் ஒரு முறை போகிற போது கீரை வாங்க போனார். அப்ப ஒரு கதை சொல்லுகிறது போல வரும். கீரை வாங்க போனாரா, அது என்ன கதை, அவர் கேட்பார். இது ஒரு உத்தி. ஒரு நீண்ட பேச்சாக அமைகிற போது அவற்றை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். மிகச் சுருக்கமாக வருகிற போது அது அந்த இடத்திலே உபகதைகளை சொல்லி விதித்துக் கொண்டு போவதிலே சிக்கல் வரலாம். இங்கு பொருத்தமாக ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற சில பொருத்தமான சம்பவங்களை எடுத்து காட்டுதல். அடுத்தது உச்சரிப்பு. இந்த தெளிவான உச்சரிப்பு, சொல்லை நேர்த்தியாக உச்சரித்தல். ஒரு பேச்சாளன் சொற்களை சரியாக உச்சரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்ப உச்சரிப்பு சரியாக அமைதல், தொனி வேறுபாடுகளை கையாள். இப்ப ஒரு பாடலை சொல்லுகிறோமே, அந்த காட்சியை நாங்கள் கொண்டு வருகிறோம். இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதிலே ராமாயணத்திலே ஒரு காட்சி வருகிறது. அப்படி வைத்துக் கொள்வோம். அந்த காட்சியிலே கும்பகர்ணன் படுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் கும்பகர்ணனை. கும்பகர்ணன் எப்படி நன்றாக நித்திரை கொள்வான். அப்ப நல்ல நித்திரையில இருக்கிறான்.
ராவணன் என்ன சொல்கிறான் என்றால், அவனை போய் எழுப்பிமாறு தன்னுடைய கிங்கரர் வீரர்களை அனுப்பிவிடுகிறான். அவரெல்லாம் போகிறார்கள். அவர்கள் போய் அவனை எழுப்ப முனைகிற போது தட்டி தட்டி எழுப்ப எழுப்ப அவன் இன்னும் உறக்கம் நீங்காதவனாக நன்றாக துயில்கிறான். இப்ப இந்த காட்சி கம்பர் அந்த இடத்திலே வைத்து பல பாடல்களை எழுதுவார். மிக அருமையாக இருக்கும். அப்படியே அந்த வீரர்கள் அப்படியே எழுப்புகிற அந்த சம்பவத்தை சொல்லுகிற போது இப்ப அந்த பாடல்லே ஒரு பாடல் மாதிரி சொல்லுவார். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வேலா, இறங்குகின்றதின்றுகான் எழுந்திரா எழுந்திரா, கரங்கு போல விற்பிடித்த கால தூதல் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். எப்படி இருப்பாங்க, தட்டி தட்டி எழுப்புவது போல. என்ன அழகாக சொல்லுகிறார் இந்த பாடல். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வேலா, இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்று சொல்லுகிற இடம் வருகிறது. இது தொனி. ஒரு பாடலை நீங்கள் பேசுகின்ற போது சொல்லுகிற முறைதான் முக்கியம். அது கேட்பவரை அப்படியே இழுத்து வைக்கும், கட்டி வைக்கும். அது அந்த சொல்லின் சிறப்பு, அந்த சொல்லுகிற உச்சரிப்பின் சிறப்பு. தொனி வேறுபாடுகளை கையாளல், அதில் அந்த ஏற்றி இறக்கி பேசுதல். அடுத்த ஒரு பண்பு நாங்கள் பார்க்க வேண்டியது நேர் மனப்பாங்கை ஏற்படுத்தல். அது என்ன நேர் மனப்பாங்கு? இப்ப மாணவர்களை ஒழுக்கத்தை நோக்கி சிந்திக்க தூண்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப அவர்களை தவறாக மனம் சலிக்க செய்கிற வகையில பேசுதல் கூடாது. அப்ப இவ்வாறு நீங்கள் பின்பற்றி நடந்தால் உயர்வடையலாம் என்றுதான் சொல்லும். இப்படி நீங்கள் பின்பற்றி நடக்காடி இப்படி எல்லாம் போவீர்கள் என்று, இவ்வாறு தான் போக போகிறீர்கள் என்று எதிர்மறையாக மாத்திரமே சொல்லுதல் என்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. அப்ப பேசுகின்ற போது நாங்கள் இவ்வாறு இவற்றை பின்பற்றி நடந்தால் உயர்வடையலாம், மக்கள் சமூகத்தில் நாங்கள் உயர்ந்து காணப்படுவோம். இது எங்கே வருகிறது? நீங்கள் கற்ற இப்போது பார்த்த சொற்பொழிவிலே வருகிற ஒரு உத்தி. இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளல் வேண்டும். அடுத்த பகுதிக்கு வருவோம். பொருத்தமான மெய்ப்பாடு. ஒரு பேச்சுக்கு மெய்ப்பாடு முக்கியமா இல்லையா பிள்ளைகளே? இப்ப சில பேரை பாருங்கள். இப்ப நீங்கள் சில வழியிலே மேடையில் ஏறி நிற்கிற போது சில பேருக்கு ஆரம்பத்திலே கால் நடுங்க விழிக்கிடும். இப்படி கால் நடுங்கும், கை கூட நடுங்கும். அது ஆரம்பத்திலே இருக்கலாம், தப்பில்லை. கொஞ்ச நாள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல பேச பேச பயம் எங்களை விட்டு அகன்றுவிடும். சில பேர் ஆக்கள் இல்லாவிட்டால் பேச மாட்டார்கள். அப்ப பேசுகின்ற உங்களுக்கு ஒரு பொருத்தமான மெய்ப்பாடு வர வேண்டும். சில பேர் நல்ல உச்சரிப்பிலே பேசுவார்கள், நல்ல தெளிவான வகையிலே அது வரும், நல்ல கருத்தோடு பேசுவார்கள். ஆனால் ஆக்களுடைய மெய்யிலே அப்படியே நின்ற நிலையிலே அப்படியே பேசுவார். ஒழுக்கம் விழுப்பம் தரலா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அப்படியே பேசுவது ஒரு கவர்ச்சி அல்ல. அப்ப என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பேசுகின்ற போது அந்த கம்பீர அக்கா அக்கா என்று நீ அழைத்தால் உன் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே, பாரதிதாசன் சொல்லுகிற இடம் வருகிறது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, படல் வீரத்தில் மூப்பன்றும் குஞ்சென்றும் இல்லை, தனல் வீரத்தில் மூப்பன்றும் குஞ்சென்றும் இல்லை, தத்தரிகிட தித்தோம். பாரதி முழங்குகிற இடம். அந்த உணர்வு, கண், உடல், பேசுதல் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுபோல தெளிவாக அந்த ஒரு குறிப்பான நேரத்துக்குள்ளே திட்டமிட்ட ஒருவர் அந்த நேர வரையறைக்குள்ளே பேச்சை நிறைவு செய்தல், அந்த நேர வரையறைக்குள்ளே அதை நிறைவு செய்தல் என்கிற பண்போடு அந்த பேச்சு அப்படியே கேட்பவர், இவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா, இவருடைய பேச்சை நாம் தொடர்ந்து கேட்க எவ்வளவு, இவருடைய பேச்சை கேட்க எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது என்று கேட்பவர்கள் நினைக்கின்ற வகையிலேயே அந்த பேச்சை அந்த நேரத்திலேயே நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நிறைவு செய்கிற போதும் ஒரு சரியான ஒரு உத்தியை இருக்கிறது, அந்த நிறைவு செய்தல் உத்தி. எவ்வளவு நேரம் எங்கள் பேச்சை அவர்கள் செவிமடுத்திருக்கிறார், இருந்து கேட்டிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இந்த இடத்திலே பாருங்கள், இந்த பேச்சை இந்த சொற்பொழிவிலே வருகிற நன்றி எவ்வாறு வருகிறது? ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்பதை கேட்டு மனதில் வைத்து நடந்தீர்களானால் நீங்களும் உயர்வடைவீர்கள் என்று நம்புகிறேன். என் உரையை அமைதியாக கேட்ட அனைவருக்கும் அன்பும் பணிவு, நன்றி, வணக்கம். இது நிறைவு. இந்த நிறைவு நாங்கள் கவனத்தில் கொண்டு பின்பற்ற வேண்டியது. நல்ல பேச்சாளர்களாக வருவதற்கு நிறைய வாசிக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் தரமாறிலே இருக்கிறீர்கள். இந்த வயதிலே கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களிலே எல்லாம் பல்வேறு புத்தகங்களை, பாட நூல்களும் அதை தாண்டி பல்வேறு நூல்களும் பல சம்பவங்களும் நூலகங்களை பயன்படுத்தி நூல்களை வாசித்து நல்ல பேச்சுகளை கேட்டு நீங்கள் மேம்பட வேண்டும்.
இந்த பாடத்தினுடைய நோக்கம் வெறுமனே பரீட்சையிலே சொற்பொழிவு ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்பதற்கு கேள்வி விடை எழுதுவது மாத்திரம் அல்ல. நீங்கள் ஒரு பேச்சாளராக மாற வேண்டும். எந்த வேளையிலும் நீங்கள் கருத்தை சொல்லுகிற போது கூட நல்ல சொற்தேர்வோடு பேச பழக வேண்டும். அதற்கு இந்த பாடம் உறுதுணையாக இருக்கு. சிலர் நல்ல மெய்ப்பாடுகளை பழக்குவதற்கு ஒரு நல்ல நிலை கண்ணாடி முன் நின்று கூட நீங்கள் பேசி பார்க்கலாம். உங்களையே நீங்கள் ரசிக்கலாம். அவ்வாறு நீங்கள் பேச்சிலே மேம்படுகிற போது உயர்ந்த நிலையை அடைவீர்கள். நல்லது பிள்ளைகளே, ஒரு அருமையான வேளையிலே நாம் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற பாடப்பரப்புக்குள்ளே பல விடயங்களை உரையாடி இருந்தோம். இவ்வளவு நேரமும் நீங்கள் அமைதியாக இருந்து இதை கேட்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் இந்த சொற்பொழிவு பற்றிய அந்த சிந்தனை உங்களுடைய மனதிலே நிலை பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.